நீங்கள் என்ன செல்வந்தர்களா, சிறப்பானவர்களா, பணக்காரர்களா, பார்வோற்றும் பெருந்தகைகளா என்ற கேள்விகளும் கேட்கலாம். ஆனாலும் கூட எங்களால் முடிந்த அளவுக்கு வருடம் ஒருவருக்கு அந்த விருதை கொடுப்பது, முடிந்தால் எத்தனை முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுப்பது, தகுதியான தமிழறிஞர்களுக்கு என்ற இந்த 3 முத்தாய்ப்பான நோக்கங்களையும் கொண்டுதான் இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறோம். அடுத்தடுத்த காலகட்டங்களில் இன்னும் பல்வேறு சிறப்புகளை பெறக்கூடிய இந்த அமைப்பு மேலும் மேலும் இதனுடைய நோக்கங்களையும் சிறப்புகளையும் விரிவாக்கி கொண்டே செல்லும், முடிந்தவரை என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக போற்றுதலுக்குரிய பேரவையினுடைய செயலாளர் குருசங்கர் ஐயா அவர்கள் அறிமுக உரை. ஏற்கனவே தளபதினு ஒருத்தர் போட்டிருந்தோம், அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. தளபதி இல்லை என்றால் என்ன, நம்முடைய தளபதி இருக்கிறார், குருசங்கர் கனகராசன் ஐயா அவர்கள் அறிமுக உரை. வந்திருக்கும் அனைத்து சார்ந்த பெருமக்களையும் வணங்கி, அனைத்துலக பெருங்கவிக்கு வாமுசை கவிக்குள் ஆணையார் இலக்கிய பேரவை வீட்டிற்கும் அனைத்து பெருந்தலைவர்களும் தலைமையேற்று அனைத்து சார்ந்த பெருமக்களையும் பாடங்களை தொட்டு தமிழ் 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 என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே தன்னை ஒப்படைத்திருக்கின்ற ஒரு பெருமகனை காண வேண்டும் என்றால் அது பெருங்கவிக்கோ சேதுராமனை தவிர வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்ட பெருந்தகைதான் பெருங்கவிக்கோ திரு வாமுசே சேதுராமன் அவர்கள். பெருங்கவிக்கோ அவர்களின் இன்று 92ஆம் அகவை நாள் விழாவில் அவர் வாழ்த்திருக்கும் சூழ்நிலையில் என்னுடைய வாழ்த்து அவரை வாழ வைக்கும் என்கின்ற அந்த உறுதியான தன்மை என்னுடைய வாழ்த்திற்கு இருப்பதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. அவரை வாழ்த்துவதால் நான் பெருமை பெறுகிறேன். ஏனென்றால் தமிழை வாழ்த்துகிறேன், தமிழ் உணர்ச்சியை வாழ்த்துகின்றேன், ஒரு தமிழ் போராளியை வாழ்த்துகின்றேன். இந்த வயதில் கூட இன்னமும் தமிழுக்காக போராடுகின்ற குணம் அவரிடத்தில் இருக்கிறது என்றால் நான் அவருடைய கரங்களை எடுத்து என்னுடைய கண்களில் ஒற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்றெல்லாம் பெருங்கவிக்கோவின் தொண்டன் பெருமையை புகழ்ந்துரைத்துள்ளார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்களை இந்த தருணத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உங்கள் முன்பாக அவருடைய புகழ் என்றென்றும் ஓங்கி இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த நமது ஆணைவாரியார் ஐயா அவர்கள் கவிக்குயில் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற தமிழ் கவிஞர், எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர். இவர் எழுதிய எண்ணற்ற நூல்கள், கிட்டத்தட்ட 101 நூல்கள் மேலாக படைத்திருக்கிறார். கவிக்குயில் மாதேதரின் ஆசிரியராகவும் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். பல தமிழ் இலக்கிய படைப்புகள் மற்றும் கவிதை நூல்களை எழுதியவர் மற்றும் பதிப்பாசிரியர் ஆவார். இவர் இயற்பெயர் ஆணைவாரி ராமானுஜம் ஆனந்தன், சிறப்பு பெயர்கள் கவிக்குயில் ஆனந்தன், டாக்டர் ஆணைவாரியார். இவர்களின் படைப்புகள் தொன்மை தமிழகம், லெமுரியா கண்டம், திருக்குறள் தமிழுரை மற்றும் பல்வேறு இலக்கியங்கள். இவர் வைத்திருக்கும் பதிப்பகம் கவிக்குயில் பதிப்பகம். மூல நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். சென்னை, சைதாப்பேட்டை போன்ற இடங்களில் தனது பணிகளை மேற்கொண்டு இலக்கிய உலகில் பங்களித்து வருகின்றார். ஐயா அவர்களும் கவிக்கோ அவர்களும் தமிழ் உலகிற்காக மிகவும் சிறந்த தொண்டுகளை இன்றும் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் புகழ் மேலோங்கும், இந்த தமிழ் இருக்கும் வரை அவர்கள் புகழ் இருக்கும் என்று கூறி அனைத்து சான்றோரையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. அறிமுக உரையாற்றிய செயலாளர் குருசங்கர் கனகராசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த அமைப்பினுடைய மதிப்பியல் தலைவர், இந்த துவக்க விழா நிகழ்வினுடைய தலைமையேற்றிருக்கின்ற போற்றுதலுக்குரிய கவிச்சிங்கம் கண்மதியன் ஐயா அவர்கள் தலைமையவர். ஐயா அவர்களுக்கு நம்முடைய கவிக்குயில் ஆணைவாரியார் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்.
இன்று நம்முடைய வாழ்நாளெல்லாம் தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்த, உலகமெல்லாம் தமிழை விதைத்து அதற்கு பெருமை சேர்த்த நம்முடைய மூத்த அண்ணன், எனக்கு அவர் அண்ணன் தான். ஏறத்தாழ எனக்கு 55 ஆண்டுகள் என் உறவு. அநேகமாக அவருடன் 55 ஆண்டுகள் தொடர்பு கொண்ட ஒருவர் இங்கே நானாக இருக்க முடியும், வேறு யாராவது இருந்தால் ஆணைவாரியார் கூட இருந்தால் இருக்கலாம். அந்த அளவுக்கு எங்கள் இருவருடைய நட்பு அண்ணன் தம்பி உறவுகளாக இருந்தது. என் பெயரோடு கவிச்சிங்கம் என்ற பட்டத்தை கொடுத்தவரே அவர்தான். எனவே இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதில் மிக பெருமை எடுக்கிறேன். அதோடு ஆணைவாரியார் அவர்களை பற்றி அவருடைய கையேட்டை பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பு. ஏற்கனவே அவரை பற்றி தெரியும், மிக நிறைய நூல்கள் எழுதியிருக்கு. ஆனால் ஒன்று பாருங்க, ஒருத்தர் வந்து டாக்டர் தான், என்ன டாக்டர்னு தெரியாது. இவர் மனம் சார்ந்த டாக்டரா இல்லை உடல் சார்ந்த டாக்டராங்கிறது ஒரு சந்தேகம். ஆனால் இவர் ரெண்டு டாக்டர் பட்டம் அவருக்கு. ஆனால் அவர் மனம் சார்ந்த டாக்டர்லேயே வாங்கியிருக்காரு, உடல் சம்பந்தமான டாக்டராக இருக்கார். இது சாதாரண டாக்டர்னு போட்டால் சில பேருக்கு குழப்பமா இருக்கும். இவர் என்ன டாக்டர்னு, ஆனால் முனைவர்னு போடலாம். இப்போ இவர் இந்த அறிவியல் பட்டத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியும். அது ஒரு வகையில் இப்போ எல்லாம் முனைவர்னு போடுறாங்க. இவர் முனைவரும் போடலாம், டாக்டரும் போடலாம், ரெண்டும் போடலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மிகச்சிறந்த தமிழ் பணி ஆற்றி இருக்கின்றார். அவர் கையால் இன்று நான் பொன்னாடை அணிந்து கொண்டது எனக்கு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒன்று. அதேபோல் இன்று இங்கு முதலில் நான் இங்கு வருகின்றிருக்கின்ற எல்லோரையும் என் மனமார்ந்த நன்றி சொல்லி உங்களை வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களும் ஒவ்வொரு மன்றத்தை இயக்கி கொண்டிருப்பவர்கள். அந்த மன்றத்தை சார்ந்த எல்லோரும் வந்திருக்கிறார். இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது, மனமும் நிறைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மன்றத்தை இன்று துவக்கி வைக்கின்ற மரத்தமிழன் நம்முடைய மரத்தமிழன் அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் காலம் கடந்து நாம் நிறைய சொல்லலாம். நாம் பெருந்தோருக்கு அவர்களை பற்றி சொல்ல வேண்டாம், ஒரு நாள் புறம் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்று இந்த அவை நிறைந்திருந்தாலும் இன்று தாமதமாக துவங்கி இருக்கிறபடியால் நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும், அவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவரை பொறுத்தவர்கள் என்ன தெரியுங்களா, தாயை வணங்குபவர். தாய் தான் அவருக்கு எங்க போனாலும் தாய் தான் அவர் உயர்த்துவார். அடுத்து அவரோட சேர்ந்த எல்லாரையுமே அவர் நல்லா உயர்த்துவார். இந்த இரண்டு மனங்கள் தான் அவர் உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்த மனிதனாகக்கூடிய அவர் அந்த அடிப்படை குணங்கள். பொறாமை குணம் கிடையாது அவர்கிட்ட. பிறரை வந்து உயர்த்துவார் வழியா யாரையும் பொறாமைப்பட மாட்டார், தாழ்த்த மாட்டார். அதற்கு என்ன, அதாவதுங்க ஒரு 2-3 கருத்துக்கள் மட்டும் நான் சொல்லிட்டு சீக்கிரமா நான் விடுவேன். ஏன்னா அவங்க எல்லாரும் 1 மணிக்குள்ள இந்த இடத்த விட போகணும், எல்லாரும் 1:30க்குள்ள தாமதம் ஆயிடுச்சு. எனக்கு அவருக்கும் அறிமுகமான ஒரு இடமே ஒரு வேக்கத்தக்க ஒரு அறிமுகம். 1962 கணையாழிங்கிற ஒரு பத்திரிகையில பலர் கவிஞர் என ஏற்க மறுக்கும் பாரதிதாசன். இதுதான் அப்படியே அந்த வரி. அதாவது அந்த காலகட்டம் என்னன்னா 1972 அந்த காலகட்டம்னா பாரதியார் கூட குறைஞ்சிருமோ, பாரதிதாசன் மேல போயிடுவாரோ, மிஞ்சிருவாரோ, பாரதியாரை விட மிஞ்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதனால பாரதிதாசனை மட்டம் தட்டுங்கிற மாதிரி ஒரு கணையாளிங்கிற பத்திரிகை. அப்ப பலர் கவிஞரனை ஏற்கும் பாரதிதாசன். என்ன ஒரு கிண்டல் பாருங்க. ரொம்ப பேர் அவர் கவிஞர்னே ஏற்க மறுக்கிறாங்க. இப்படி ஒரு போட்டிருந்தார். அப்போ பொன்னடியான் என்கிட்ட சொன்னார், இந்த பாருங்க கவிஞரை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஒரு கவிதை கொடுங்கன்னாரு. ஒரு கவிதை கொடுத்தேன். எச்சரிக்கைங்கிற தலைப்பு. சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எச்சரிக்கைங்கிற தலைப்புல ஒரு கவிதை, அது பொன்னடியான் முல்லைச்சரத்தில் போட்டிருந்தார். அந்த கவிதை அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லாரும் பார்க்குறவங்களாம் பாராட்டக்கூடிய நிலையில் இருக்குல்ல. நேப்பியர் பூங்கா சிம்சன் அங்கே செங்கேலகன்னு ஒரு மாதமும் அங்கே ஒரு கவிதை நடத்திட்டு இருப்பார். 72க்கு நான் அங்கே போயிருக்கிறேன். அப்போ அந்த செங்கேலகன்னு அறிமுகப்படுத்துறாரு. அந்த கவிதை கவிஞர் இப்படி தான் அப்படின்ட்டு எல்லாரும் கை தட்டினாங்க, பாராட்டினாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் வேகமாக எந்திரிச்சு வந்தார். ரொம்ப வேகமாக வந்தார். இன்னும் இப்படி இவ்வளோ வேகமாக வரும் யாருக்கு தெரியாது. எனக்கு கிட்ட வந்து நீதானப்பா அந்த கவிதை எழுதுனது, நீதானப்பா அந்த கவிதை எழுதுனது, கவி சிங்கம் பாணி அப்படின்னு கட்டி பிடிச்சி இந்த கணத்தில் முத்தம் கொடுத்தார். அதான் அறிமுகம் எங்களுக்கு. அவர் யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியும், சந்திச்சதில்லை. நீதானப்பா அது கவி சிங்கம் பாணி அப்படின்னு அந்த கவிதையை பாராட்டி முதல் முத்தம் கொடுத்தாரு.
இறுதி முத்தம் ஒன்று தெரியுங்களா, அது அப்படிதான். அவரை இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால, இறக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னால் நான் உடல் சேர்க்கலாம இருந்தேன். அவர் என்ன செஞ்சாருன்னா, சரி நான் வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஒரு நாள் வந்தார் வீட்டுக்கு, கார்லேயே உட்காந்து வெளியே உட்காந்துக்கிட்டு வந்தவர், தம்பி உடம்பு எப்படி இருக்கு தம்பி, நல்லா இருக்கா, இந்த இஷ்யூவில் ஒரு கவிதை எழுதியிருந்தார் ரொம்ப அருமை தம்பி அப்படின்னு உள்ளே உட்காந்துக்கிட்டே கையை இழுத்து பிடிச்சி கையில் முத்தம் கொடுத்தார். இது முதல் முத்தம் சந்திப்பு, இந்த கடைசி முத்தமும் இறுதி சந்திப்பு. என் வாழ்க்கையில் இதை மறக்கவே முடியாது. இந்த முத்தங்கள் ரெண்டுமே ஒன்று கன்னத்தில் கொடுத்தது, ஒன்று கையில் கொடுத்தது. முதல் சந்திப்பு கன்னத்தில், இறுதி சந்திப்பு கையில். இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத. அதே மாதிரி மலேசியாவில் போவேன். என்னோட அண்ணன் அப்போ 90 வயது, அங்கே அழைச்சிக்கிட்டு போயிருந்தேன். திடீர்னு ஒரு அறிவிப்பு, நம்ம கவிச்சிங்க கண்மனுடைய அம்மனையார் 90 வயதில் வந்திருக்காங்க இந்த மலேசியா பல்கலைக்கழகத்தில். இந்த விழாவில் இந்த வயது உள்ள ஒருத்தர் வந்திருக்கு, இந்த மன்றத்துக்கு பெருமை, இந்த மாநாட்டுக்கு பெருமை, அவருக்கு இந்த மன்றம் சிறப்பு செய்யப்படுகிறதுன்னு சொல்லி அங்கே வந்து அம்மா மேடைக்கு வர வச்சு மதிப்பு கொடுத்தேன், ஆடை போட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த உயர்ந்த பண்பு எனக்கு கவிச்சிங்க என் பெயரோடு ஒட்டி அடிச்சாரு. எனக்கு 1000 பட்டங்கள் வந்துருச்சு, ஆனால் என்ன பெயரோடு நிற்கிறது அந்த ஒரே பட்டம் தான். இந்த பட்டத்தை நிலைநிறுத்துறாரு எப்போ, 1976 மாப்போசி தலைமையில் கண்ணதாசன் என்னுடைய நூலை வெளியிடுறாரு. 2 நூல், ஒன்று கண்ணதாசன் விடுறாரு, ஒன்று என் டி சுந்தரனுடைய குரலம்தான் ஒரு நூல், வெண்பாவில் எழுதுனது, 130 வெண்பாடு. அந்த நூலை வெளியிட்டதையும் கவிக்கொண்டர் மா செங்குட்டுவன் பெரிய ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டார், கவிச்சிங்கனும் பட்டும். அதை வந்து மாப்போசி தலைமையில் கண்ணதாசன் உள்ள மகாவித்வான் மேவி வேணுகோபால பிள்ளை கையால் எனக்கு விருதை கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். வாயில் சொன்னது கையில் கொடுத்துட்டார். அப்புறம் ஸோ இதுதான் எங்களுடைய. அதுலேருந்து அந்த 72 எங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர் இல்லாமல் இருக்கார். என்னுடைய கடைசி என்னுடைய அண்ணனுடைய 102 வயதில் அவங்க மறையும் போது இடுகாட்டு வரைக்கும் வந்து கடைசி வரைக்கும் என்னோட இருந்தவர். அந்த அளவுக்கு எனக்கு உடன்படாத ஒரு அண்ணனாக இருந்தவர். ரொம்ப என்னோட நீண்ட காலம் பயணம் செஞ்சார். நான் நம்ம பெரிய நம்மளுக்கு சொல்லணும், என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். 75 நான் 76 பச்சைமன் கல்லூரியில் எம்ஏ படித்தோம். அப்போ அவருடைய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 பேருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், பெருங்கோவிக்கும் போகும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பெருங்கோவிக்கோட வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே அவர் பள்ளி நங்கநல்லூர் உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியர் இருந்தார். நாங்கள் எம்ஏ படித்தோம் மாதநேர் கல்லூரியில். அப்போ ஒவ்வொரு வாரம் போயிடுவோம். போனால் அங்கே 4 பேர் உட்காந்து படிப்போம். எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங்கில் தான் பாஸ் பண்ணோம், நல்லா அருமையாக பாஸ் பண்ணோம். அந்த ஆண்டு அண்ணன் பெருங்கோவிக்கோ எம்ஏ எழுதினாரு, தவறிட்டார் பாதில். அப்போ நான் அந்த ஆண்டு தான் பாஸ் பண்ணோம். அப்போ வந்து நான் பெரிய அண்ணன் மா ராஜேந்திரன், இன்னும் சிலர்லாம் நான் ஒன்றா படித்தவங்க. நாங்கள் அப்போ தம்பி என்ன தம்பி, அதாவது அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லுவார். அதான் அவர் அப்போ இருக்க மனிதர். அவர் தம்பி என்ன தம்பி இப்படி ஆகிட்டேன், நான் இப்படியே பாஸ் பண்ணேன் தம்பி எம்ஏ அப்படின்றாரு. அப்போ நாங்கள் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் பக்கத்தில், ஸ்டேஷனுக்கு இந்தாண்ட வீடு, இறங்கினதுமே அந்தாண்ட லேவா காலேஜ். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த லேவா கல்லூரி அவர் பெரிய மரம் இருக்கும், அங்கேருந்து நுழைஞ்ச இடது பக்கம் அந்த மரத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்று உட்காருவோம். அண்ணா குறிப்பெடுத்து வச்சுருந்தோம், நாங்களாம் படித்து குறிப்பெடுத்து வைப்போம். அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, தம்பி இதெல்லாம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது தம்பி, நான் ஃபெயில் ஆனதுங்க என்ன தம்பி. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஆனால் அந்த மரத்தடியில் உட்காந்து உட்காந்து அந்த ஆண்டை தேர்வானார். அதுலேருந்து எந்த மேடையிலான சொல்ல வர கருத்து அதுதான், எந்த மேடையிலனா என்னோட எம்ஏ குருநாதர். உண்மையில சொன்னால் நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், ஆனால் அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய கடல், நான் ஒரு குளம் மாதிரி தான். ஆனால் அவர் என்ன சொல்வார், என்ன எம்ஏ குருநாதர்னு. அதாவது தன்னை வந்து தாழ்த்திக்கிறதா நினைக்கிறது இல்லை, அந்த மனசுக்குள்ள அந்த உண்மை அப்படியே வெளியே வரும். அதுதான் எந்த மேடையில் எடுத்தாலும் தம்பி அடுத்தது கவிச்சிங்க கண்ணன் என்னுடைய எம்ஏ குருநாதர் பேசுவார். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணனை கூட்டிகிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், ரவி பாரதி வீட்டுக்கு போகிறாங்க. சரி போயிட்டு போகிறாண்ணா அப்படின்னு என்னுடைய வண்டியில் தான் வந்துட்டு இருந்தேன். அங்கே உள்ள போய்டு தெரியல தம்பி கவிச்சிங்க கண்மதி என்னுடைய எம்ஏ குருநாதர். 76 எங்கே இருக்குது, 72 எங்கே இருக்குது, 2018-17 அந்த இணையத்தில் படித்தது கடைசி வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு பிறரை உயர்த்திருந்தது. தனக்கு வந்து எந்த ஒரு சாதாரணத்தை கூட ஒரு பெருசாக சிந்ததை கூட ஒரு பெருசாக நினைக்கிறது, இந்த மாதிரி ஒரு அரிய குணம் உள்ளவர். இப்போ நம்ம அண்ணன் பெருங்கோவில் சோமசேகரன் அவருடைய மறைவுக்கு நான் அவர் எல்லாம் கடைசி இந்த நிகழ்ச்சிக்கும் போயிருந்தேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு பெருங்கோவிக்கோண்டாக்க இன்றைக்கு உலகம் பூராவும்
அவர் மாதிரி ஒரு பெரிய தமிழ் தொண்டை யாரும் செய்தது கிடையாது. அவர் பல மாநாடுகள் அமெரிக்கா, யாழ்ப்பாணம், மலேசியா போன்ற பல மாநாடுகளுக்கு நாங்கள் செஞ்சு இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த வாகனம் போக முடியாம நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க 2 பக்கம் நிற்கிறது. அது யாருடைய வாகனம் கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா இதுவாக இருக்கு. அது பொருந்தே கொஞ்சம் அந்த வாகனத்தை மட்டும் அதான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அது வாகனம் செல்ற பாதையில் 2 பக்கமும் நிறுத்திருக்கீங்க. இடையில ஒரு பக்கம் நம்ம மன்றத்து பக்கமாக நிறுத்துங்க. அதனால் நமக்கு இடையிலாவது அவங்க ஆள் நினச்சிட்டாங்க நிற்கிறது. அந்த அளவுக்கு அவர் தமிழ் தொண்டும் தன்னை தாழ்த்து கொள்ளவும் அவர் சாதாரணமாக தாழ்த்து கொண்டாலும் பிறரை உயர்த்து பேசுகின்ற ஒரு அருங்குணம் உடையவர். இந்த அருங்குணங்களால் இந்த உலகத்திலே அவர் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றார். உலகத்தை பல முறை, ஒரு முறை 2 முறை அல்ல, 20 முறை 30 முறை இந்த உலகம் பூராம் சுற்றிய ஒரு தமிழ் பெருங்கவிஞர். என்னோட உடன்பரவா அண்ணன். எனக்கு நான் ஒருவனாக பிறந்தேன், எனக்கு இன்னொருவராக அண்ணனாக வந்தவர் பெருங்கவிக்கோ. அவருடைய இழப்பு நமக்கு எல்லாம் ஈடு செய்ய முடியாத உழைப்பு இழப்பு என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இன்று ஆணைமுத்து வாரியார் அவர்களுடைய ஆணை வாரியாருடைய அந்த பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் கையால் இன்று நான் எனக்கு பொன்னாடை அணிவித்தது மிகுந்த மரியாதைக்குரியது, போற்றுதலுக்குரியது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து நம்முடைய அனைத்துலக பெருங்கவிக்கோ வாமுசே கவிக்குயில் ஆணைவாரியார் இலக்கிய பேரவையை திறந்து வைத்து தொடங்கி வைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அதற்கு முன்னால் நம்முடைய ஐயா முனைவர், தேசிய தலைவர், அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு கவிக்குயில் ஆணைவாரியார் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். கவிச்சிக்கம் கண்மதியின் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். நன்றி ஐயா அவர்கள் சிறப்புரை. வணக்கம். பெருங்கவிக்கோ வாமுசே கவிக்குயில் ஆணைவாரியார் இலக்கிய பேரவை 2 பேரை இணைத்து ஒரு பேரவை அமைப்பது மிகவும் பொருத்தமானது. ஏன்னா இதற்கு முன்பெல்லாம் ஒருவரை வைத்து தான் பாரதிதாசன் இலக்கிய பேரவை, பாரதியார் இலக்கிய பேரவை என்று வைப்பார்கள். ஆனால் தமிழ் மாறன் அல்லவா, அவர் ஒரு புரட்சிகரமான செயலை செய்திருக்கிறார். அது என்ன என்றால், பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன், கவிக்குயில் ஆணைவாரியார் 2 பேரையும் இணைச்சி ஒரு மன்றம் அமைப்பது இது ஒரு பெரிய செயல். 2 பேருமே தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள். வாமு சேதுராமன் போனால் எங்கே எத்தனை பேர் பேசி கொண்டிருந்தால் நெட்டியா தமிழை பற்றி இழிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து நிறுத்திடுவார். என்ன பேசுகிறேன் நீ, சண்டை தான். எந்த இடத்துல தமிழுக்கு இழிவு வந்தால் உடனே தடுத்து நிறுத்துகின்ற ஒரு பெரும் ஆற்றல் பெற்றவர் வாமு சேதுராமன். யாரை பற்றியும் கவலையப்பட மாட்டார். அவர் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள், நான் ஐயா தமிழ் மரவன் அவர்கள் ஒரு அருமையான எங்களுக்கு ஒரு உயர்வு கொடுத்துருக்காரு. என்னென்னா, இதுவரையிலே நாங்கள் அனைத்து இந்திய தமிழ் தான் போட்டுருந்தோம்னா அகில உலக எழுத்தாளர் சங்கம் மாற்றிட்டார். அகில உலக அனைத்து உலக எழுத்தாளர்கள் சங்கம்னு பெரிய உயர்வு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது முக்கியமானது. ஐயா வாமு சேதுராமன் அவர்கள் உலக நாடுகளில் நீங்கள் யாரை கேட்டாலும் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த நாட்டுக்கு போனால் வாமு சேதுராமனை புகழாதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தமிழர். அவர் மீசையை பார்த்தாவே
இவர்தான் வாமு சேதுராமன் சொல்லிடலாம். அந்த அளவுக்கு உயர்வு பெற்ற அவர் பெயரால் ஒரு மன்றம் அமைப்பது மிகவும் சிறப்பிற்குரியது. அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்வார்னு சொன்னால், தமிழுக்கு தடை என்றால் தலை கொடுக்க நான் இருக்கேன். எனக்கு ஏதாவது தமிழில் ஏதாவது இடையூறுனா உடனே கோபம் வந்துடும். உடனே அவருடைய தமிழ் பணி இதில் எழுதுவார். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரையிலையும் நடைப்பயணம். அப்படி நடைப்பயணம் வருகின்ற பொழுது செங்கற்பட்டில் வந்துடுவார். ஒரு தொலைபேசி தொடர்பு கொள்வார். நாங்கள் எங்கள் ஆசிரியர்களோடு சென்று அவரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உபச்சாரம் செய்து, அது மட்டும் இல்லை, வருபவர்களுக்கெல்லாம் ஒரு சால்வை அணிவித்து மகிழ்கின்ற நிலை பல்லாண்டுகளாக செய்து கொண்டிருந்தேன். நான் தலைமை ஆசிரியர் இருக்கும்போது எந்த இடம்னா செங்கற்பட்டு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்தேன். அப்பொழுது அவர் தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர். எந்த இடத்துல போனாலும் தமிழ் தமிழ் என்றே சொல்லக்கூடியவர். அவருக்கு இந்த மன்றம் அமைப்பது மிகவும் பெருமை. அதை போலவே இணையான தமிழ் ஆர்வம் படைத்த பெருமைக்குரிய கவிக்குயில் ஆனந்த வாரியார். நான் கூட அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்னையா கவிக்குயில்னு சொல்கிறீங்களா? மீண்டும் செங்குட்டுவன் ஒருத்தர் பேர் இல்லையா? செங்குட்டுவன் தான் பேர், மீண்டும் செங்குட்டுவன். அது மாதிரி கவிக்குயில் பத்திரிகை மீண்டும் கவி கொண்டல். இவர் கவிக்குயில் என்ற இதை நடத்தினால கவிக்குயில் ஆணைவாரியார் என்ற பெயர் பெற்றார். அது மட்டுமல்ல, கண்ணியம் குலோத்தங்கன் ஒருத்தர். அப்போ கண்ணியம் அவர் பேர் முன்னால் இருக்கு. அதுபோல என்னுடைய பெயர் என்பதை மிக அருமையாக எடுத்துரைத்தார். ஊர் பேரையும் ஊர் பேர் ஆணையாரி. அவங்க தாயார் பெயர் அஞ்சலி அம்மாள். அஞ்சலி அம்மாள்னு பேரை பார்த்தாவே இப்போ இந்த விஜய் வந்த பிறகு அஞ்சலி அம்மாள் எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு முன்னே எங்கே இருந்தாங்க என்னன்னு தெரியாது. இப்போ 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் அந்த வரலாறை வைக்கிறதுக்கு நாங்கள் படாத பாடுபட்டோம். அப்புறம் அந்த நூலில் அஞ்சலி அம்மாள் தன்னுடைய போராட்ட காலத்தில் பிரசவ நிலையில் இருக்கின்ற அதாவது கர்ப்ப நிலையிலேயே சென்று குழந்தையை பெற்று வெளியில் வந்தார். அந்த குழந்தைக்கு பேர் தான் ஜெயல்வீரன் பேர் வச்சார். இப்படி சுதந்திரத்திற்காக உழைத்த அந்த அம்மாவினுடைய பெயரை அவங்களுடைய தாயார் பெற்றிருக்கிறார்கள். அதுமா அவங்க அப்பா பேர் ராமானுஜம். மிக சிறப்பாக ஒரு வரலாறை வெளியிட்டிருக்காரு. அந்த நூலை எழுதிய பல நூல்களுக்கு சொந்தக்காரர். அவர் தொடாத துறையே இல்லை. இப்போ கூட ஆத்திச்சூடி எல்லாவற்றுக்கும் ஒரு கதையை எழுதி ஒரு பெரிய விழா நடத்தினார். அதில் கலந்து கொள்கின்ற பாக்கியம் கிடைத்தவன். பல நூல் மொழிபெயர்ப்பாளர். 2018 அவர் மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்றார். நான் திருவள்ளுவர் விருது பெற்றேன். நான் திருவள்ளுவர் விருது பெற்றேன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம சொல்லிக்க வேண்டிய வேறு வழி கிடையாது. தன்னுடைய பெருமை உணராதவர்களிடையே தான் சொல்லிக் கொள்வது. அது இப்போ தமிழ் ஈழம்னா எல்லாருக்கும் தெரியும், உலக அறிந்தவர். எங்கே இலக்கிய மன்றம்னாலும் அவர் ஐஏஎஸ் பல பேரை உருவாக்கிட்டார். அவர் கையை பேச அசைச்சா போகிறோம், எல்லாரும் ஏவல் செய்ய காத்து கொண்டிருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்படி புகழ் பெற்றவர் அவர். நம்ம ஏதோ ஒரு பகுதியில் ஒரு பேருக்காக அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க தலைவர்னா பரவாயில்லை, தேசிய தலைவர் அதினாயா தேசிய தலைவர்னு 2 பேர் கேள்வி கேட்டார். ஆமாம், இப்பொழுது உலக தலைவராக மாற்றி விட்டார்கள். நான் உலக நாடுகள்லாம் போயிருக்கிறோம். தமிழாசிரியர் வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மொரிஷியஸு, கனடா, கம்போடியா, அந்தமான், இது போன்ற இடங்களுக்கெல்லாம் போக முடியும்னா அதுக்கெல்லாம் வழிவகுத்தவர் நம்முடைய பெருங்கவி வாமு சேதுராமன். என்ன வாயா அமெரிக்காவுக்கு வான்னு கூப்பிட்டார். அந்த நேரத்தில் போக முடியல. அதை வெளிநாடுகள் எல்லாம் செல்வதற்கு வழிவகுத்த அவருடைய பெயராலும் கவிக்குயில் ஆனந்தவாரி அவர்கள் சிறந்த எழுத்தாளர் மட்டும் இல்லை. அவர் தான் எனக்கு சொன்னார், இந்த எழுத்தாளர்கள் விருது வாங்கினா அந்த விருதை வைத்துக்கொண்டு நாம் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அது எனக்கு நீண்ட நாளாக தெரியாது. அங்கே போய் உட்கார்ந்து இருக்கும்போது என்னங்க இது மாதிரி விருது பெற்றவர்களுக்கெல்லாம் இலவசமாக பயண சீட்டு கொடுக்குறாரு தெரியாதான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். உடனே இயக்குநர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி இன்றைக்கும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலேயும் இலவச பயணமாக சென்று கொண்டிருக்கிறேன். அதுபோலவே அதாவது அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது வாங்கினா கூட இலவசமாக செல்லலாம். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஏன்னா என்னையா தமிழறிஞர் விருது பெற்றா என்ன, அகவை முதிர்ந்த தமிழர் விருது பெற்றா என்ன,
திருவள்ளுவர் விருது பெற்றாய்னா, கபிலர் விருது பெற்றாய், என்ன நன்மை என்பதற்காக சொல்லலாம். இதுக்கு முன்னெல்லாம் 1 லட்சம் கொடுத்தாங்க, 2 லட்சம் ஆகிறாங்க, இப்போ 5 லட்சம். இப்போது கலைத்துறையில் இருக்கின்ற பெருமைக்குரிய நல்ல தமிழ் தொண்டர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் 10 லட்சம் பெறுகிறார். ராஜம்னு ஒரு நடிகை 10 லட்சம் பெறுகிறார். இப்படி நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த அமைப்பையே உருவாக்கி இருக்கிறார். இவர் கடிதம் கொடுத்தாருன்னா பேர் என்ன, மரத்தமிழன். மரத்தமிழன் சொல்லிட்டாரியா, கொடுத்துருங்கியான்னு. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். அவரை உருவாக்கிட்டு வரையா. ஏன்னா ஒரு பெரிய எழுத்தாளர் பேசும்போதே தெரியல, அவர் பேச ஆரம்பித்தாவே அவ்வளோ தமிழ் உணர்வோடு பேசுகிறார். அவங்க குருசங்கர் கனகராஜன் இன்னும் நீண்ட நேரம் பேசி கொண்டிருக்கிறார். ஐயா செயலாளர் தில்லை பாட்கரர் எப்பயுமே வரவேற்புரை நிகழ்த்துகின்றவர்களாம் இவ்வளவு சிறப்பு உள்ளவர்கள். நான் பல இடத்துல போயிருக்கிறேன். வரவேற்புரை 1/2 மணி நேரம், அவர் நன்றி உரை 1/2 மணி நேரம், நடுவில் பேச வராங்களா அவங்களா 15 நிமிஷம் இருக்குது. இப்படி பல அமைப்புகள் நடைபெற்று கொடுக்குது. பேச தெரிஞ்சால வரவேற்பில் உட்காரக்கூடாது. இந்த அமைப்பு நான் சொல்ல வரேன், பேச தெரிஞ்சால இன்றைக்குமே வரவேற்பில் கிடக்கிறார். அவர் 1/2 மணி நேரம் பேசிடுறார். பின்னால் வருபவருக்கு பேச நேரம் இல்லாமல் ஆகிய இலக்கிய அமைப்பு ஐயா அவர்களுக்கு அன்போடு சொல்வதே, நல்லா பேசுகிறால அந்த வரவேற்பில் விடாதீங்க. அதே போல் நல்லா பேசுகிறால இலைக்குள்ள விடாது. இவங்களே நேரத்தை இழுத்துக்குவோம். மற்றவர் பேசுகிறவர் எங்கேயோ இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி 12 மணிக்கு நான் கிளாம்பாக்கத்தில் இறங்கி வீட்டுக்கு போயிட்டு அவசரமாக ஓடி வரோம். ஐயோ இந்த நிகழ்ச்சியில் ஒத்துக்கிட்டுமே எப்படியாவது போய் ஆகணும். அப்படி வருகின்ற பொழுது ஐயா நீங்கள் ஒரு 5 நிமிடம் பேசினா போதும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னா, இவ்வளவு தூரம் வந்ததுன்னு இங்கேருந்து இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளவு தயார் பண்ணின்னு போனாலும் மாநாடு நடத்துபவர்களுக்கு இழுக்குது கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து நாங்கள் மலேசியாவுக்கு போவோம். அங்கே போனதை எல்லோரும் பேசி முடிச்சுடுவாங்க. வருபவர் அடுத்தது அமைச்சர் எல்லாரும் ஆளுக்கு 5 நிமிடம். நாம் 3 நாளாக பயணப்பட்டு அங்கே போய் 5 மணித்துளிகள் பேசிவிட்டு வருகிறோம் என்று சொன்னால், அமைப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எந்த காரணம் கொண்டும் நேர நிர்வாகம் முக்கியமானது. அவர் தலைவர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆரம்பிச்சணும். அப்போ தான் அது வெற்றி பெறும் என்று சொல்லி நம்முடைய நண்பரை பாராட்டுவது எங்களுடைய கடமை. கவிச்சிங்கன் கண்மதியன் அவர் 76லேருந்து எனக்கு தெரியும். இந்த திருவை அதாவது வாமு சேதராமன் அவர்களும் மிக அருமையான ஒரு 72லேருந்தே பழக்கம். நான் அரசு கோபாலபுரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியர் கலைஞருடைய பையன் என்கிட்ட படித்தவன். இன்றைக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு எதுக்கு காரணம்னா, நீங்களும் பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற உச்ச நீதிமன்ற அரசர் அரங்க மகாதேவன் என்னிடத்தில் படித்தவர். எங்கே போனாலும் நமக்கு ஒரு பெருமை என்ன என்று சொன்னால், இந்த எழுத்தாளராக இருப்பவர்களுக்கு ஒரு பெருமை. ஐயா நந்தன் அவர்கள் மிக சிறப்பான கவிதை படித்தார். நீண்ட நாளாக தெரியும். அவருடைய பெயர்லாம் சிறப்பிற்குரியது. அடுத்தது ஐயா அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். காளிதாஸ் ஐயா அவர்கள். இன்னும் பல பேருடைய பெயரை நான் குறித்து கொண்டு வந்தாலும் எல்லாம் நம்முடைய ஒரு கவிஞர் பாடல் பாடக்கூடியவர். அவர் எங்கே பாடல் பாடினாலும் இறைவணக்கம் பாடினார்னா அமைதியாக எல்லாரும் கேட்போம். இதயம் வீக்காக இருக்கா, யாருக்கா இதயம் ஆப்ரேஷன் பண்ணவங்க அவர் பாட்டை பாடினா அந்த பாட்டை கேட்டாவே இதய நோய் வராதுன்னு பாடுறாரு. அவர் பெருமைக்குரிய திருக்குறள் பத்மநாபனுடைய செயற்பாடு. அம்மா 5 பேர் விளக்கேற்ற வந்தாங்க. அது முக்கியமானது. விளக்கேற்றதுக்கு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அதுவே தெரிய போயிடுச்சு. ஏன்னா பல இடத்துல இருக்க மாட்டாங்க. யார் தேடி கண்டுபிடிச்சி ஆடவர்களில் 2 பேரை கூப்பிட்டு பேர்த்துவாங்க. ஆனால் இந்த இடத்துல பெருமைக்குரிய பேராசிரியர் கௌரி அவர்களும் அம்மா ஆனந்தி அம்மா அவர்களும் அவருடைய மகளாரும் மற்றும் உள்ளவர்கள் 5 பேர் விளக்கேற்றது பெருமையான நிகழ்ச்சி. இதை நான் தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். ஒரு மன்றத்தை நடத்துவது என்பது ஒரு முள்ளின் மேலே நடப்பது போல. எப்படி செய்தாலும் ஏதாவது கருத்து சொல்லுவோம். அதுவும் அறிவாளிகளை வச்சு வேலை செய்யுது. கூட வச்சுக்கிறதெல்லாம் பெரிய ஆளுங்களை வச்சுக்கவே கூடாது. ஆமாம், வச்சுட்டு இருந்தால் அவன் அதெல்லாம் ஒரு குறை சொல்லினே இருப்பான். எந்த காரியத்தை நடத்த விட மாட்டான். அதனால் நாம் செய்ய வருவது, நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு யார் செஞ்ச மாதிரி இருக்கிறானோ அவனை வச்சு செய்யணும். எதிர்மறையாக அவன் தான் வச்சு அவன் அப்படி தான் சொல்லிக்கின்னு இருப்பான். கட்சி வரைக்கும் உருப்பட வைக்க மாட்டான்.
ஆகவே உங்களோடு இணைந்த கருத்துள்ளவர்கள், நீங்கள் திராவிட கருத்துள்ள திராவிட இயக்கத்தோடு இருக்கிறவங்கள சேர்க்கணும். நீ சனாதன கொள்கையுடையவர்னா அவர்களை ரெண்டு தாம் பக்கம் இழுக்கணும். ஆகவே சிறப்பாக நடத்தி வேறும் புகழும் பெற வேண்டும் என வாழ்த்தி, இந்த சங்கம் தமிழகத்திற்கே வழிகாட்டுகின்ற சங்கம். மாறும் 2 பேரை இணைச்சு, அதுவும் ஒரு பெரிய தமிழக அரசு செய்வதை விட சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எதிர்கால குறிக்கோளோடு இருக்கிறார். எல்லாரும் என்னன்னா ஒரு பெரிய வேலை என்னன்னா, உங்களுக்கு கூட்டம் சேரணும்னா ஒரு கவியாரம் வைக்கணும். அதுவும் இல்லைன்னா விருது கொடுக்கணும். இந்த விருது ஒரு 50 பேருக்கு விருது கொடுத்தா ஒரு 100 பேர் வந்துடுவாங்க. அதான் இப்போ நடக்குது. இந்த நிலையில் 2 பேருக்கு விருது கொடுத்தா போதும். அதுவும் அதிக தொகையை கொடு, 20 பேருக்கு 30 பேருக்கு கொடுக்குறதெல்லாம் நிறுத்திட்டு 2 பேர், ஒன்று வாமு சேதுராமன் விருது, 2வது அவர் பணத்தை கொடுப்பார். நான் கூட போகும்போதெல்லாம் அவருடைய பெயரில் நல்ல கவி பாடுறியா 5000 தான், நல்ல கவிதை பாடுறியா இந்த 3000, தேர்டு வாரியா சிறப்பு பரிசு 2000 10,000 ரூபா அப்படியே எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட பெரிய மனசு உடையவர்கள் இலக்கிய உலகில் யாருமே கிடையாது. எடுத்து கொடுக்குற ஒரு பண்பு, பணம் எங்ககிட்ட கூட இருக்குது, கொடுக்கணும்னு மனசு வரணும்ல, அது அவரிடத்தில் இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, நான் இன்னும் நீண்ட நேரம் பேசினா, நான் 2 மணிக்கு சைதாப்பேட்டை ஆசிரியர் கல்லூரியில் ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறேன். இப்படி நான் நீண்ட நேரம் பேச மாட்டேன் என்று சொல்லி வந்திருக்கின்ற அனைவரும் பெரிய பெரியவர்கள், அந்த நம்முடைய பெருமைக்குரிய சுப சந்திரசேகரனை பாராட்டு. ஏன்னா ஒரு பத்திரிகை நடத்தி, இந்த பத்திரிகையை அருமையாக நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த இலக்கிய மன்றத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு ஆதரவு. என்னென்னா பத்திரிகை நடத்துவது அவ்வளவு எளிய காரியம் இல்லை, அதை செய்து கொண்டு இருக்கிறார். மற்றும் தண்ணீர் குலதாசன் போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் எங்கள் எனர்ஜி ஏதாவது எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள், அதனால் நான் பேரை சொல்கிறேன். மற்றவர்கள் பேரெல்லாம் ஒரு தங்கா பாண்டியன் வந்திருக்கிறார். இது போல வந்திருக்கு. அடுத்த தடவை எல்லாரும் நீங்கள் எனக்கு தெரிந்தவர்களாக உங்கள் பேரை நான் சொல்லுவேன். எழுத்தாளர் சங்கத்தில் இணைந்தால் நீங்கள் வாழ்விலே உயரலாம். இப்போ எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எழுத்தாளர் சங்கத்தில் போனால் நமக்கு பல்வேறு உயர்வுகள்லாம் கிடைக்கும், அப்புறம் விருதுகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு வருகிறார்கள். இதெல்லாம் கருதி வந்தால் நாங்கள் அவங்களுக்கு பரிந்துரையே பண்ணுறது கிடையாது. நாங்களாக உறுப்பினராக இருந்தால் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்ற நேரிலே வந்திருக்கின்ற இந்த இணைப்பு என்பது இப்பொழுது வந்துவிட்டது. ஐயா அவர்களுக்கு தெரியும், பரந்துரையாடுவோம் குழு. அவர் செய்கிற செயல் மகத்தானது. மதுரையில் 2000 ஆண்டு விழா பிரமாதமாக நடத்தினது. அடுத்தது 2250 கேரளாவில், அதுக்கு அடுத்தது டெல்லியில், அதுக்கு அடுத்தது சிங்கப்பூரில். இதெல்லாம் இணைஞ்சாவே உங்களை ஆட்சியும் போடுறான்னா நேரடியாக இப்படி பாருங்கள். இப்படி செய்கின்ற தமிழ் தொண்டரை வாழ்த்தி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, நம்முடைய மணிமாறன் ஐயா மிகுந்த கவிஞர். அது மட்டும் இல்லை, அவர் பல பேருக்கு விருதை கொடுக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய இளைஞர். அவர் என்னன்னா, அவரிடம் இணைந்தால் உங்களுக்கு வேண்டிய விருதுகளை எல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏதாவது கவிதை, கட்டுரை, மற்ற நிலைகளிலே நீங்கள் உயர வாய்ப்பளித்த அவர் வாழ்க என வாழ்த்தி, அவருடைய உறவினர் தான் ராமசாமி என்பவர். அவர் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருந்தவர். அவரை நாங்கள் மைசூரில் போய் பார்த்துருக்குறோம். நல்ல உணர்வாளர். அது போன்ற உணர்வாளர்களோடு சேர்ந்தால் நமக்கு உணர்வு வரும். இந்த கீழ்த்தரமான ஆளுங்கூட தான் கீழோருக்கு அஞ்சேல் அப்படின்னு சொன்னார். நல்லவர்களோடு சேர்ந்தால் நாளும் உயரலாம் என வாழ்த்தி, இந்த மன்றம், இந்த பேரவை மேலும் மேலும் வாழ்க உயர்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. நன்றி ஐயா, நன்றி. பல்வேறு இலக்கிய மேடைகளில் தனது ஆளுமை திறனால் அன்னை தமிழ்மொழியின் சிறப்பை உலக அரங்கத்திற்கு கொண்டு சென்றவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா, நன்றி. நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த பேரவையை நீங்க தான் தொடங்கி இருக்கிறீங்க, நீங்களே நடத்துங்க ஐயா, நான் எதுக்கு அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் கூட நீங்கள் அவசியம் வர வேண்டும் ஐயா. அவர் சொந்த ஊர்ல தேத்தியாத்தோப்புல ஆணைவாரில் இருக்காரு. நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வாங்கன்னு சொன்னதால
நம்முடைய ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பேரவைக்கு சிறப்பு விருந்தினராக ஐயா அவர்களை பற்றி ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஐயா அவர்கள் சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையே நடுநாடு என்று சொல்லக்கூடிய தென்னார்காடு மாவட்டத்திலே, அன்றைய சிதம்பரம் வட்டத்திலே, இன்றைய கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்திலே அருட்பிரகாச வள்ளலார் அவதரித்த வடலூருக்கு அருகில் உள்ள ஆனைவாரி கிராமத்திலே வேளாண் குடும்பத்தில் ராமானுஜ மழவராயர் அஞ்சலையம்மாள் தம்பதியர்களுக்கு மகனாக 10/2/1950 ஆண்டு ஆனைவாரி என்ற ஊரில் பிறந்தார். ஐயா அவர்களுடைய இளமை படிப்பு அந்த பகுதியில் இருக்கின்ற பள்ளிகளிலும் விருத்தாசலம் கல்லூரியிலும், அதன் பிறகு அரசாங்க பணியை ஏற்று சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழிலே முதுகலை பட்டமும் ஆங்கிலத்திலே முதுகலை பட்டமும் சித்த மருத்துவ ஆராய்ச்சியிலே முனைவர் பட்டமும், இப்படியாக அவருடைய கல்வி வாழ்க்கை சென்றது. ஐயா அவர்கள் பன்முக திறனாளர். அவர் படைத்த நூல்கள் 100க்கும் மேற்பட்டவை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கவிதை தொகுப்பு, அவளையின் கடிதம், ஆனைவாரியார் கவிதைகள், முத்துமழை தூறல், வீரமும் காதலும், நியாயம் கேட்கிறேன், என் பெரும் பாட்டு, காதலனும் சோலையிலே, குழந்தை பாடல்கள்ல வானிலே கோடி சூரியன், மழலை அறிவியல், நாவல் ஒரு கவிஞன் முடிவனாகிறார், மேடை நாடகம் ரதி மதன், காதலின் தண்டனை, ஜானகி பாட்டி, மருத்துவ நாடகம். பொதுவா சமூக நாடகம் தான் பெரும்பாலும் எழுதுவாங்க. ஐயா அவர்கள் மருத்துவ நாடகம் ஜானகி பாட்டி அப்படிங்கிற பேர்ல எழுதியிருக்காரு. மெல்லிசை பாடல், ஆனைவாரியார் மெல்லிசை பாடல்கள் 2021 வெளிவந்திருக்கிறது. இலக்கிய ஆய்வு, திருக்குறளிலே ஒரு தெளிவுரையை எழுதியிருக்கிறார். ஆனைவாரியார் இலக்கிய பிரிவுகள். ஐயா அவருடைய சிறப்பு, உலகத்திலேயே ஆங்கில மொழிபெயர்ப்பு திருக்குறளில் 12வது சிறந்த மொழிபெயர்ப்பாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் அதை எழுதிய பெருமை நம்முடைய ஐயா அவர்களுக்கு சாரும். அது ஆன்லைன்ல நல்லா சென்று கொண்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் சென்று வாங்கி படிக்கலாம். வானவியல், ஆனைவாரியார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வானொலியில் ஆனைவாரியார் என்று நிறைய வானொலியிலே சிறப்புரை ஆற்றி இருக்கிறார்கள். சிறுகதைகள் என்று சொன்னால் தடுமாறும் போது என்ற பக்கத்திலே போட்டிருக்கிற 1983, பெண் அறம் 1988, சொல்லாமல் போனவள், தந்தையின் மரணம், கவிதையாம் காதலியாம், பூங்கொடி, இப்படி பல்வேறு இலக்கிய படைப்புகளை படைத்திருக்கிறார்கள். வரலாற்று நூல்களாக தொன்மை தமிழகம், சித்த மருத்துவ வரலாறு, அறிவியல் நூல்கள், விண்ணிலே ஒரு வீடு, உடல்நல அறிவியல், மருத்துவ நூல்கள் என்று பல்துறை அறிவியல் என்று 7 பதிப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இயற்றிய ஆங்கில நூல்கள் An Anthology of Modern Tamil Poetry, Golden Verses of Classical Tamil, Glimpses of Modern Tamil Poetry, Contemporary Tamil Poetry, Tamil the Sweetest is Our Joy and Pleasure, திருக்குறள் தமிழ் இங்கிலீஷ் 5 நூல்கள். சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பவர். 13 சித்த மருத்துவ நூல்களை எழுதி வெளியிட்டிருப்பவர். இப்படி பல்வேறு படைப்புகள் மூலம் தமிழுக்கு அவர் தொண்டு செய்திருக்கிறார். ஐயா அவர்கள் பெற்ற விருதுகள், தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த எழுத்தாளர் விருது, பூமியியல் அப்படிங்கிற நூலுக்காக 1993 நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கரங்களால் விஐபி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட அந்த நிகழ்விலே சிறந்த கவிஞருக்கான 1993 சிறந்த கவிஞருக்கான விருதை நாவலர் நெடுஞ்செழியன் கரங்களால் வாங்கியிருக்கிறார்கள். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் சிறந்த எழுத்தாளருக்கான விருது 2012, நல்லி அவர்களுடைய அமைப்பின் சார்பாக திசையெட்டும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது 2013, மணிமேகலை மன்றம் சார்பாக சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது 2013, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக சிறந்த அறிவியல் எழுத்தாளருக்கான அறிவியல் களஞ்சியம் 2015, குறளமுது இலக்கிய பேரவையின் முனைவர் சிலம்புலி செல்லப்பன் அவர்கள் கரங்களால் இலக்கிய இமயம் விருது வாங்கியிருக்கிறார் 2016, பாரதியார் மிஷன் கவிமாமணி விருது 2017, தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருதை
முதலமைச்சருடைய கரங்களால் 2018 வாங்கி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு ஆளுமை நிறைந்த சிறப்புகள் பெற்ற பெருமை வாய்ந்த அந்த போற்றுதலுக்குரிய கவிஞருக்குத்தான் இன்றைக்கு நாம் பேரவை கண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து நாம் பெருமைப்படுகிறோம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இந்த நிகழ்விலே பங்கேற்று நம்முடைய பேரவையை தொடங்கி வைத்திருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஐயா அவர்களுடைய அனைத்து வெற்றிகளுக்கும் துணையாக இருக்கின்ற போற்றுதற்குரிய கவிஞர், எழுத்தாளர், சொற்பொழிவாளர், திறனாய்வாளர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா அவர்கள் சேத்தியா தோப்பு தமிழ் மன்றத்தினுடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் தலைவராக இருக்கிறார். அதனுடைய பொருளாளராக இருக்கின்ற போற்றுதற்குரிய ஜெயந்தி ஆணைவாரியார் அம்மா அவர்களுக்கு நம்முடைய கௌரிராஜ் அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். போற்றுதற்குரிய தமிழீழம் ஐயா அவர்கள் இப்போது சிறப்புரை. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. 42 ஆண்டு காலம் நான் உழைத்து பெற்ற சிறப்பையும் 50 ஆண்டுகளுக்கு மேல் பெருங்கவிக்கு அவர்கள் உழைத்து பெற்ற சிறப்பையும் ஒரே நாளில் உலக தலைவராக இவர் பெற்றுவிட்டார். மணி உலக தலைவர் மருத்தமிழன் அவர்களே, தேசிய தலைவர் பெரியண்ணன் அவர்களே என்றுதான் இப்பொழுது அழைக்க தோன்றுகிறது. பெருமதிக்குரிய கவிஞர், எழுத்தாளர், பேராளுமை தமிழியலன் அவர்களே, பேராசிரியர் மணிமாறன் அவர்களே, கவிச்சிங்கம் கண்மதியன் அவர்களே, பெருங்கவிக்கு அவர்கள் எனக்குத்தான் முத்தம் கொடுத்தார் என்றால் எனக்கு முன்பே அவருக்கும் முத்தம் கொடுத்திருக்கிறார். இதை என்ன வந்து சொல்லுங்க? யாரை பார்த்தாலும் அவர் முத்தம் கொடுத்து வர இருக்கிறது. ஒரு நாள் அண்ணா நகர் வீட்டிலே திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது. நான் உங்களை காண வருகிறேன் என்றார் பெருங்கவிக்கோ. அவருக்கும் எனக்கும் ஏதாவது விழாக்களில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் சந்தித்த நிலைதான். அடிக்கடி சந்திக்க வாய்ப்பும் அற்று போனது. இருந்தாலும் பல ஆண்டுகள், 20-30 ஆண்டுகள் கழித்து அவர் திடீரென்று எனக்கு ஒரு தொலைபேசியில் அழைத்து உன்னை பார்க்க வருகிறேன் என்றார். கூடவே மரத்தமிழன் என்ற ஒருவர் இருக்கிறார், அவருடன் வருகிறேன் என்றார். இவர் நாங்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்து தெருவில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் வந்துதான் இவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இருந்திருக்கிறார். அவர் போகிற போக்கிலே இவரை எனக்கு ஒரு வைரமாக கொடுத்து போயிருக்கிறார். வந்தார், பார்த்தார், பேசிக்கொண்டிருந்தோம். கீழே இறங்கி படிக்கட்டில் ஏறி வந்து அவருடைய வயதுக்கு பாருங்கள்,
19, 20 படிக்கட்டுகள் ஏறி வந்து என்னை வீட்டில் வந்து பார்த்துருக்கிறார். இறங்கி போய் அவருடைய காரில் வழியனுப்ப சென்ற போதுதான் ஆணை வேற இங்கே வாங்க கையை கொடுத்தாங்க. என்னடா கையை கொடுக்க சொன்ன எடுத்து வாயிலே ஒரு முத்தம் கொடுத்து வச்சு போனார். அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான உணர்வை உண்டாக்கிய ஒரு பேராளுமை அவர் இல்லையே என்று அர்த்தம். என்னுடைய சிறப்பை பற்றி எல்லாம் சொன்னார்கள், எழுத்துக்களை பற்றி எல்லாம் சொன்னார்கள். நான் 1982 வரை சென்னைக்கு வந்து அறிமுகம் இல்லாதவன். அதுவரையில் திருச்சி, தஞ்சாவூர், வேலூர் போன்ற மாவட்டங்களில் பணியில் இருந்துவிட்டு நான் பணியில் சென்ற இடங்களிலெல்லாம் இருந்த என்னுடைய மேலதிகாரி மருத்துவர்களிடம் சண்டைதான், போராட்டம்தான். அந்த போராட்டின் காரணமாக அடிக்கடி மாறுதல் ஏற்பட்டு வேலூர் குளிச்சிக்கு போய் அங்கிருந்து சென்னைக்கு இப்படி தூக்கி அடிக்கப்பட்டு இங்கே வந்து 1982 டிசம்பரில் வந்தேன். டிசம்பரில் வந்த பிறகு 1983 ஜூலை தான் எனக்கு ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. 83 ஜூலை உங்களுடைய எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், இலங்கை இன போராட்டம். அப்பொழுது நான் பாடிய கவிதை தான் என்னை இங்கே ஒரு கவிஞனாக அறிமுகப்படுத்தியது. அந்த கவிதை இதுதான்: 8 திக்கும் தன் பெருமை கொட்டடித்து காட்டியவன் இலங்கையிலே சுட்டு தள்ளப்படுகிறான் என கலவரத்தில் நந்தமிழன் சாகிறான். கொஞ்சம் எழில் வஞ்சியரும் பிஞ்சு தளிர் குழந்தைகளும் சிங்களவர் காலடியில் மாய்கிறார். அதை அங்குளவோர் அரசும் கண்டு ரசிக்குதான். 1000ஆம் கண்ணகியர் அரக்கர்களின் கைப்பிடியில் ஆடையின்றி வாயலரும் காட்சிகள் தமிழ் வாடையினில் ஓநாய்கள் மோப்பமாம். கற்பழித்து தமிழச்சியை கனலரிப்பில் வீசுவதை கண்டும் இங்கே தமிழ்படை நிற்பதோ, தம் கைகள் தம்மை கட்டி சும்மா இருப்பதோ. ஓநாய்கள் ஏப்பமிட கவரிமான்கள் கதறிவிட சிங்கம் புலி உரிமைக்கூட்டை நிற்பதோ, அந்த சிங்களத்தில் வாயானை கேட்பதோ. விற்கொடியே மின்கொடியே புலிக்கொடியே வானில் பெற, விற்கொடியே மின்கொடியே புலிக்கொடியே வானில் பெற இமையொன்று மோதி வீரம் தாழ்ந்ததோ. இனி இமைப்பொழுதும் நேரமில்லை பாய்ந்திடு. எழுதமிழா எழுதமிழா இந்தமிழா கரிகாலா செங்குட்டுவா நெடுஞ்செழியா புறப்படாடா போருக்கு, தமிழ் நிலப்பரவை காட்டிடாடா பாருக்கு. கொட்டும் இடி முரசடித்து கொள்ளெடுத்து ஊது, கொட்டும் இடி முரசடித்து கொள்ளெடுத்து ஊது. நீயும் 8 அடி வைத்து விட்டால் போதுமே அந்த இலங்கைத்திட்டு கடலடியில் மூழ்குமே, அந்த இலங்கைத்திட்டு கடலடியில் மூழ்குமே. இந்த கவிதை இலங்கையில் போர் உச்சகட்டத்தில் இருந்த நேரம். அப்பொழுது கவிஞர்கள் வைரமுத்து, மேத்தா, பொன்னடியான், பெருங்கவிக்க கூட இருந்தார் என்று நினைக்கிறேன். எல்லோரும் கடற்கரையில் போய் எல்லோரும் வர சொல்லி பாடினார்கள். அப்பொழுது பாடிய அந்த கவிதை தான் சென்னைக்கு என்னை அறிமுகப்படுத்தியது. இந்த கவிதைக்கு பிறகு இன்னும் பல கவிதைகள் வெளியான பிறகு எனக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு நண்பர் தூண்டிவிட்டார். அரசு பணியில் இருந்து கொண்டு எப்படி பத்திரிகை ஆரம்பிப்பது என்ற குழப்பத்தில் என்னுடைய மைதன ஒருவரை பேரை போட்டு நான் சிறப்பாக சேர்ந்து போட்டு கவிதை பத்திரிகை ஆரம்பித்தேன். அது இப்பொழுது இந்த கொரோனா காலம் வரை வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு அந்த கவிக்கு வந்தார். அதற்கு பிறகு இப்போ இந்த கொரோனா காலத்தில் நான் எழுதிய திருக்குறள் 2 அடிகள், தமிழ் 2 அடி திருக்குறள், ஆங்கிலத்தில் 2 அடி திருக்குறள். இந்த 4.5 ஆண்டுகளில் 1500 காப்பீடு விட்டுள்ளன. அமேசான் அடியில் இதற்கு எனக்கு வந்துள்ள ராயல்டி என்கிற உரிமை தொகை 2,07,000 ரூபாய். மாதந்தோறும் எனக்கு திருவள்ளுவர் பென்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக அந்த வகையிலே என்னை இங்கே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கருதி பெருங்கவிக்கோவுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு நீண்ட நாளாக வந்தால் கடந்த ஓராண்டுக்குள் அவர் எங்களிடம் நெருக்கமாக வந்து இவரை அறிமுகப்படுத்திவிட்டு இப்படி ஒரு நிகழ்வை இவர் செய்ய போகிறார் என்று அவர் யூகித்தாரே இருந்திருக்கலாம். இந்த படங்களை பார்த்தால் எங்களுக்கு தெரியும். நாங்கள் 2 அவர் எனக்கு ஒரு கிரீடத்தை சுட்டுவது போல ஒரு படம் இருக்கு. அதையும் அவர் செய்துவிட்டு போய்
இதற்கு என்னை அடையாளப்படுத்தி விட்டு உங்களுக்கும் ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று அவருடைய ஆத்மா அங்கிருந்து வாழ்த்துகிறதா என்னவோ வாழ்த்தட்டும். ஆக இந்த நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் அடிக்கடி இந்த அமைப்பின் மூலம் சந்திப்போம் என்று கூறி நன்றியுடன் நடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா, நன்றி. நான் ஐயா பேரை சொல்றேன், ஒரு 3 முறை வாழ்கன்னு சொல்லுங்க. கவிக்குயில் ஆணைவாரியார், கவிக்குயில் ஆணைவாரியார், கவிக்குயில் ஆணைவாரியார். நன்றி. அடுத்ததாக நம்முடைய ஐயா அவர்களுடைய புதல்வி கவிமயில் அவர்களும் கலைமயில் அவர்களும் அவருடைய இணையரும் வந்திருக்கிறார்கள். ஐயா அவங்க வாங்க, மேடைக்கு வாங்க. அவர்கள் இன்னைக்கு வேலைக்கு போறதையும் விட்டுட்டு ஐயா அவர்களுக்கு நாங்கள் கூப்பிட்ட அன்பு அழைப்பு வைத்து வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய பெரிய அண்ணன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நம்முடைய கோமதி அம்மா இருக்காங்களா? கோமதி அம்மா போயிட்டாங்களா? கோமதி அம்மா இல்ல போயிட்டாங்களா? சரி வாங்க. கௌரிராஜ் அம்மா வாங்க. இங்கே பாருங்க. தமிழ் வெல்லும் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கோம். தலைப்பில் இருப்பவர்கள் முதலில் வாருங்கள். அதுக்கப்புறம் நேரம் இடம் கொடுத்தால் நாம் அடுத்தடுத்த கவிஞர்களை அழைக்கலாம். அடுத்ததாக போற்றுதற்குரிய இலக்கிய அரங்கங்களில் தன்னுடைய இடிமுழக்க பேச்சால், ஆப்பரிய சிந்தனைகளால், ஆற்றல் மிகு சொற்பொழிவால் அரங்கத்தை அதிர வைக்கக்கூடிய சிறப்பு சொற்பொழிவாளர், கவிஞர், 400 IAS அகாடமியுடைய நிறுவனர், போற்றுதற்குரிய தமிழ் இளன் ஐயா அவர்கள் தமிழ் வெல்லும் கவியரங்க தலைமை ஏற்பார். நண்பர்களே வணக்கம். ஒரு 2 நிமிடம் நான் பேசிக்கொள்கிறேன். தொடர்ந்து கவியரங்கம் நடைபெறும். வ.மு.சி. அவர்களுடைய பணி மிக பெரும் பணி. தமிழகத்தினுடைய நிலப்பரப்புகளை முழுமையாக தனது கால்களால் நடந்து தமிழுக்காக நடந்து கொண்டே இருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் முன்பு மேட்டூர் அணையில் மின்வாரியத்தில் நான் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே அவரை நான் அறிவேன். சென்னைக்கு வந்தபோது அவருடன் நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களை விட உரிமை மிக்கவர்கள் இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிற இலக்கிய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு இருக்கிற அந்த உரிமையும் தொடர்பும் அவர் இறக்கிற வினாடியிலே மிக அருகில் இருந்த மரத்தமிழனுக்கும் சாட்டை நந்தனுக்கும் கூட கூடுதலாக இருக்கிறது என்றே நான் உயிர்த்தறிந்திருக்கிறேன். எல்லோர் மீதும் பேரன்பு பொருந்திய ஒரு ஆளுமைக்காக மரத்தமிழன் ஒரு நிகழ்வை தொடங்கி இருக்கிறார், அமைப்பை தொடங்கி இருக்கிறார். இன்டர்நேஷனல் பெருங்கவிக்கோ ஆணைவாரியார் லிட்டரரி அசோசியேஷன் என்று IPALA என்று பெயர் வைத்திருக்கிற அந்த முறையே அது சர்வதேச அளவில் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறது. நம்முடைய மரத்தமிழனுக்கும் அவருடைய பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றி. ஆணைவாரியார் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஆகச்சிறந்த மரபு கவிஞர்களிலே ஒருவர். தனது படைப்பிலக்கியங்களால் புகழ் பெற்றிருக்கிறவர். அனைத்தையும் விட 2 மொழிகளிலே எழுதுகிறார், வல்லமை மிக்கவர். ஒரு படைப்பாளியை வாழும் காலத்திலேயே வாழ்த்துவது என்பதுதான் மிகச் சரியாக இருக்கும். அப்படி வ.மு.சி.வை வாழ்கிற போதே போற்றியவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறோம். அப்படி ஆணைவாரியாருடைய படைப்புகள் இன்னும் பல்லாண்டுகள் இந்த மண்ணிலே ஒளி வீசி நிற்கப் போகின்றன. அவரது எழுதுகோள் அசைந்து கொண்டே இருக்க போகிறது. அதற்கு ஊக்கம் தருகிற வகையில் ஆணைவாரியார் பெயரையும் இணைத்து இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிற நண்பர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி
ஐயா பெரியண்ணன், அரங்கத்தில் இருக்கிற ஐயா கவிச்செல்வன், கண்பதியன், மணிமாறன், எல்லோருடைய பெயரை நான் குறிப்பிட வேண்டும். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். குருசங்கரிலிருந்து ஒரே ஒரு கவிதை சொல்லி நான் உங்களை கவிதைகளை பாட அழைக்கிறேன். கானம் நிறை கருங்குயில்கள் கருத்திணைந்து பாடுகையில், கானம் நிறை கருங்குயில்கள் கருத்திணைந்து பாடுகையில் கச்சேரி முழுமையடையும். வானம் நிறை விண்மீன்கள் நிலவோடு கூடுகையில் வானொலியும் முழுமையடையும். ஆன முதல் ஆளிகளும் உழைப்பாளர் நலம் போற்றின் தொழில்துறை முழுமையடையும். தேனடையின் தேனீ போல் நல்லதை சேர்க்கையிலே தேடுதலும் முழுமையடையும். மீனவரும் படகும் போல் இணை பிரியாது இருந்தாலோ வாழ் பயணம் முழுமையடையும். மான உணர்வுடையவர்கள் மகிழ்வோடு மனம் சேர்ந்தால் இன உயர்வு முழுமையடையும். மான உணர்வுடையவர்கள் மகிழ்வோடு மனம் சேர்ந்தால் இன உயர்வு முழுமையடையும். போனவர்கள் பட்டறிவை இருப்பவர்கள் போற்றுவதால் பொது வளர்ச்சி முழுமையடையும் என்ற எனது முதல் கவிதையை சொல்லி கவிஞர்களை கவிதை பாட அழைக்கிறேன். மனத்தமிழன் வேண்டி கேட்டுக்கொண்டதை போல 20-24 வரிகளுக்குள் உங்களது கவிதைகள் இருக்கட்டும். எந்த வரிகளையும் மீண்டும் படிக்க தேவையில்லை, ஏனென்றால் அரங்கத்தில் இருக்கிற எல்லோரும் கவிஞர்கள். இரண்டாவது, இந்த கவிதைகள் அனைத்தும் நமது முத்துக்குமாரசாமியும் அங்குக்குரிய புருஷோத்தமன் அவர்களும் தங்களது வலையொலியிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒரு முறை வாசித்தால் போதும். பெருங்கவிக்கோ அவர்களுக்கும் ஆணைவாரியார் அவர்களுக்கும் வணக்கம் என்று சொல்லிவிட்டு வாழ்த்துக்களை பகிர்ந்துவிட்டு நேரடியாக உங்கள் கவிதைக்கு வாருங்கள். ஐயா, அந்த பட்டியல் இருக்கா? அப்படியே வாங்க. முதல் கவிஞரை அணியமாக கவிதையை தயாராக வைத்திருக்கிறவர்கள் முதல்ல வரலாம். அடுத்த பேர்கள் எனக்கு கொடுத்து அழைப்புதல் இருக்கிறதா? ஐயா பத்தி வாங்க, வந்து படிங்க. பெருங்கவிக்கோ அவர்களை குறித்த ஒரு கவிதையினை அன்புக்குரிய சுபச்சந்திரசேகர் இவர் யார் என்பதை அவரே சொல்வார். ஆமா, அது வேண்டியது. அதற்கு முன்னால் கவியரங்க தலைமையேற்றிருக்கின்ற போற்றுதற்குரிய தமிழ் இயலன் ஐயா அவர்களை நம்முடைய கவிக்குயில் ஆணைவாரியார் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நினைவு பரிசை நம்முடைய பொருளாளர் பிள்ளை பாஸ்கர் அவர்கள் வழங்குவார்கள்.